இயேசு கிறிஸ்துவே பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் செய்த அற்புதங்களினால் அவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை படம் பிடித்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஒரு குரு என்றால் என்ன என்றால், குரு என்பவர் ஒளியை ஏற்றக்கூடியவர் என்பதுதான் அதனுடைய பொருள். பூசாரி என்றால் என்ன, குரு என்றால் என்ன? பூசாரி என்றால் செய்ததை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பவர்கள் பூசாரிகள். குரு என்பவர் இருளை வெளிச்சமாக மாற்றக்கூடியவர் குரு என பெயர் பெறுவார். எனவே பூசாரி என்பது வேறு, குரு என்பது வேறு என்பதுதான் இதனுடைய ஆழமான செய்தியாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குருக்களுக்கெல்லாம் குருவாக இருந்து அக ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக நாம் பார்க்கிறோம். எனவே அப்பேற்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு சொல்ல இருக்கக்கூடிய செய்தி என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்கள் இன்று அதிக ஜெபங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் மேலும் புதிய புதிய ஜெபங்களை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அக இருளை போக்குவதற்கு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த, கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை யாரும் சொல்ல இன்று முன் வருவது இல்லை. அதுதான் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற ஒரு சொல். இன்னைக்கு நான் குழந்தை இயேசு நவநாள் வாசிட்டேன், சனிக்கிழமை சகாய மாதா வாசிட்டேன், எனக்கு முழுமை ஆயிருச்சு அப்படின்லாம் கிடையாது. நமக்கு முழுமையாக வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தை உருப்படியாக நல்ல ஆழ் மனதில் இருத்தி சொன்னோம் என்றாலே நமக்கு அக இருள் அழிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், புதிய புதிய ஜெபங்களை சொல்லிக் கொண்டே இருப்பதனால் நமக்கு மனப்பாட சக்தி தான் இருக்கிறது என கடவுள் முன்னிலையில் நாம் நிரூபிக்க முடியும். மாறாக நமக்குள் இருக்கக்கூடிய அக இருளை அகற்ற வழி என்ன என்றால் அது வித்தியாசமான ஒன்று. எனக்கு ஒரே ஒரு ஜெபம் தெரியும். அந்த ஜெபம் சற்று புதிதான வித்தியாசமான ஒரு ஜெபமாக இருக்கிறது. ஒரே வரி ஜெபம்தான். அப்ப ஒரு வரி ஜெபத்தை நாம் திருவுளியத்துடைய பின்னணியில் நாம் பார்க்கலாம். அந்த இரத்தப்போக்குடைய பெண்மணி ஒரு வரியில் ஜெபித்தார். நான் ஆண்டவருடைய அவருடைய ஆடையின் ஓரத்தை தொட்டால் நான் சுகமாவேன். ஒரு வரி ஜெபம் முடிஞ்சிருச்சு. பர்த்திமேயு குருடன் ஒரு வரியில் ஜெபம் ஜெபிக்கிறார். ஆண்டவரே தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று ஒரு வரியில் ஜெபம் ஜெபிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அண்ணா நீர் எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தால் அதை நான் உமக்கே கையளிக்கிறேன் என ஒரு வரியில் ஜெபம் முடிந்து விட்டது. இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மனப்பாட போட்டி வைத்துக் கொண்டு மாரடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்பது பொருளாக இருக்கிறது. அப்ப ஜெபம் என்றதை எதை குறிக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். சாத்தானுக்கு தெரிகிறது நீர் இறைமகன் என்று கடவுள் கட்டளையிடுகிறார், நீ என்னை வெளிப்படுத்த வேண்டாம், அமைதியாக இரு என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்கு ஏன் அது தெரிய மறக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜெபம் சொன்னேன். அது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, லார்ட் protect me from me. கடவுளே என்னை காப்பாத்துங்க, என்னிடமிருந்து என்னை காப்பாத்துங்க. இன்னைக்கு நம்மளைய காப்பாத்துறதுக்கு வெளியிலிருந்து ஆட்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப நான் ஒருத்தவங்களை திட்டுறேன், திட்டோனே அவங்களுக்கு என்ன வருது? என்ன வரணும்? இப்ப வார்த்தை யாரிடமிருந்து வந்துச்சு? என்கிட்ட இருந்து வந்துச்சு. கோபம் யார்கிட்ட வருது? உங்கள்கிட்ட வருது. அப்ப கோபம் என்கிட்ட வந்துச்சு அவங்களுக்கு கிடையாது. அப்ப எங்க இருந்து வந்துச்சு கோபம்? என்கிட்ட இருந்து வந்துச்சா உங்கள்கிட்ட இருந்து வந்துச்சா? திட்டியவரிடமிருந்து வந்ததா இல்லை திட்டு வாங்கியவரிடமிருந்து உள்ளிருந்து வந்ததா? திட்டு வாங்கியவரிடமிருந்து வந்தது. அப்ப பிரச்சனை யார்கிட்ட இருக்கு? திட்டு வாங்கினவர்கிட்ட இருக்கே தவிர திட்டியவரிடம் பிரச்சனை கிடையாது. திட்டவருக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? கடவுளே என்னை காத்திருளும், என்னிடமிருந்து என்னை காத்திருளும். ஏனென்றால் என்னுடைய அனுமதி இல்லாமலேயே நான் கோபப்படுகிறேன். கடவுளே என்னுடைய அனுமதி இல்லாமலே நான் பொறாமைப்படுகிறேன். என்னுடைய அனுமதி இல்லாமலே பிறரை பற்றி பேசுவதிலே என் நாக்கு நல்லபடியாக கூசிக்கொண்டாமல் நல்ல பழம் போல இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இன்று நம்மை காப்பாற்றதான் இறைவன் வேண்டுமே ஒழிய பிறரிடமிருந்து நம்மை காப்பாற்ற யாரும் தேவையில்லை. அது நம்மளே காப்பாற்றிக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மையை காப்பாற்றுறதுக்கு தான் மிக முக்கியமான முயற்சிகள் எடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பேய் இருக்கா இல்லையா? ஃபாதர் இருக்கா இல்லையா? பேய் இருக்கா இல்லையா?
புத்திசாலியான பதில் என்னவென்றால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ற. அந்த தெரியாதவங்களை கொண்டு கல்லறையில நடுன சாமத்துல 12 மணிக்கு உட்கார்ந்து செவமால மகிழ்ச்சி நிறை மறைவுண்மையில் சொல்லுங்கமானதான் துக்க நிறை மறைவுண்மை தான் வரும். அன்னைக்கு மகிழ்ச்சி நிறை மறைவு என்ன பண்ணாது, வராது. ஏன்? நம்மை அறியாமலே நமக்குள் என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். இரவுல நடந்து போவோம் வீட்டுக்குள்ள, திடீர்னு எதையோ மிதிக்கிறோம், அது முழு 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 முழுன்னு நெடியுது. வேமா எல்லாத்தையும் சொல்லி அந்த நேரத்துல மின்சாரம் இல்ல, உடனே வீட்டுக்குள்ள கத்தி எல்லாரும் அருவாள் எடுத்து கொண்டாந்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க முழு முழுன்னு இருக்கிறத. சரி போய் தூங்க போறாங்க. காலையில வந்து பார்த்தா தண்ணி பைப் அடிக்கிற ஓஸ் கிடக்கு. இப்ப நைட்டு எதை பூரா வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இவங்க? தண்ணி அடிக்கிற ஓச. அப்ப அரண்டவனுக்கு அதுதான் வாழ்க்கை. புத்தி கூர்மை தெளிவு என்பது வேண்டும். பேய் பிடிக்கிறது என்பது வேறு, தீய ஆவி பிடிப்பது என்பது வேறு. இறந்தவர்கள் மீண்டும் பேயாக வருவார்களா என்றால் வரமாட்டார்கள். அதுதான் உண்மை. இப்ப இறந்தவர்கள் பேயாக வர வேண்டும் என்றால், ஈழத்தமிழர் போராட்டம் செய்த புரட்சியாளர் மேதகு கேப்டன் பிரபாகரன் அவர்கள் ஈழத்தமிழர்களுக்காக போராடினார். அவரை கொன்று போட்டார்கள். அவள் பேயாக மாறி அவர்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கணுமா இல்லையா? விடுதலை புரட்சியாளர் சேகுவேரான்னு சொல்றாங்க. அவரையும் சுட்டு கொண்டார்கள். அவரும் பேயா விடுதலை வாங்கி கொடுத்திருக்கணுமா இல்லையா? ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் இறந்து விட்டாரு, அவர் தான் பேயா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை யார் பயன்படுத்துவது? ஃபாதர், நீங்க சும்மா சொல்லாதீங்க. பல ஆலயங்கள்ல பேய் பிடிச்சவங்க என்ன சொல்றாங்க? நான் தான் நேற்று செத்து போன டேவிட் வந்திருக்கிறேன், நான் தான் சேவியர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன ஃபாதர் பொருள் என்பதை நீங்கள் கேட்கலாம். அது பேய் அல்ல, தீய ஆவி. தீய ஆவி என்பது பேய் அல்ல, அது எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒன்று. எனக்கு தெரிந்தவரை வைத்துதான் அது பயமுறுத்தும், எனக்கு தெரியாதவரை வைத்து அது பயமுறுத்தாது. எனக்கு யார் மீது உயிரோடு இருக்கும்போது அந்த சேவியருக்கு டேவிட்டுக்கு நம்ம பயந்து இருக்க மாட்டோம். ஆனா இறந்த பிறகு சேவியர் இறங்கிட்டான்டா களத்துல, எங்க டேவிட் இறங்கிட்டான்டா, இன்னைக்கு நடுச்சாமத்துல யாரும் அங்கிட்டு போகாதீரா, இங்கிட்டு போகாதீங்கடா. காரணம் என்ன? தீய ஆவிகள் நமக்கு தெரிந்தவர்களை வைத்து பயமுறுத்தும். அப்ப நாம் இன்று எதற்கு அச்சப்பட வேண்டும் என்றால், தீய ஆவிகளுக்கு அச்சப்பட வேண்டும், இறந்தவர்களுக்கு அச்சப்படக்கூடாது. தீய ஆவிகள் தான் இறந்தவருடைய பெயர்களை பயன்படுத்தி ஒருவருடைய உடலுக்குள் நுழைந்து நான் வந்திருக்கிறேன், நீ வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். இப்ப உள்ள வந்திருக்கிறவர் நான் தான் கேட்கிற கம்பெனில வேலை பார்த்த ஒரு ஓனர் வந்திருக்கிறேன்னு சொன்னா நம்ம பயப்படுவோமா? யாருன்னே தெரியாதவரு பயப்படுவோமா? பயப்பட மாட்டோம். அப்ப ஒரு தீய ஆவி எதை பயன்படுத்துகிற என்றால், நமக்கு தெரிந்தவர்களை வைத்துதான் அது பயமுறுத்த ஆரம்பிக்கும். நாம் சிறிது பயப்பட்டு விட்டோம் என்றால் நாம் பயந்துதான் விடுவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதே தீய ஆவிகள் வருகின்றன. நீர் இறைமகன் என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே இருந்து இறந்து போன டேவிட்டுக்கு சேவியருக்கு தெரியாது, ஆனால் தீய ஆவிகளுக்கு தெரியும். நீர் இறைமகன் என்பது எங்களுக்கு தெரியும். அவர் சொல்றாரு, வாயை மூடு வெளியே சொல்லாத அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்மை நம்மிடமிருந்து காப்பாற்ற இறைவனிடம் வரம் கேளுங்கள். ஏனென்றால் நம்முடைய சிந்தனை தான் நமக்கு மிகப்பெரிய பேய், நம்முடைய நாக்கு தான் மிகப்பெரிய பேய், நம்முடைய கண் தான் மிகப்பெரிய பேய். அந்த பேய்களை நாம் அடக்க முடியவில்லை, ஆனால் பிறரை அடக்கி ஆள நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பிறரை நாம் அடக்க முடியாது. நம்ம பொறாமை கொண்டிருக்கக்கூடிய அந்த எண்ணத்தையும், பொறாமை கொண்டிருக்கக்கூடிய அந்த கோப உச்ச கனலையும் நம்மால் அடக்க முடியவில்லை என்றால் நாம் எப்படி இயேசுவினுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இங்கு இயேசுவின் மீது விழுவதற்காக வருகிறார்கள், இயேசுவை அனுபவிப்பதற்காக யாரும் வரவில்லை. நாங்கள் சுகம் பெற வேண்டும், அவர் மீது விழுக வேண்டும் என்று வருகிறார்கள். ஆனால் அவர் ஒரு குருவாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய அக இருளை நீக்க நான் முயற்சி செய்கிறேன். அப்ப உங்களுடைய அக இருள் என்றால் எனக்குள் இருக்கக்கூடிய அக இருள் என்ன? அப்ப லார்ட் ப்ரொடெக்ட் மீ ஃப்ரம் மீ, என்னிடமிருந்து என்னை காப்பாற்று இறைவா என்று நாம் சரணடையும் போதுதான் நமக்குள் இருக்கக்கூடிய இருள் ஒளியும், நமக்குள் இருக்கக்கூடிய பயம் ஒளியும், நமக்குள் இருக்கக்கூடிய கோபம் ஒளியும் என்பது முக்கியம். நான் தொடக்கத்துல சொன்னேன், நான் ஒருத்தரை திட்டே அவருக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னா அவருக்குள்
நெருப்பு புகஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இப்ப திடீர்னு நம்ம யாரையோ ஒருத்தவங்க திட்டம் உடனே அவங்க கோபப்படுறாங்கன்னா அவங்களுக்குள் புகைந்து கொண்டேதான் இருக்கிறது என்பது பொருள். அப்ப புகஞ்சுக்கிட்டே இருக்கும் போதுதான், அதுதான் ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க, ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இமிடியட் கோபம், உடனடியாக கோபப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய காரணம் தான் அது உள்ளத்தில் புகைந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனநிலையை பார்க்கிறோம். அதுதான் அந்த அக இருளை நாம் இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கடவுளே என்னை காப்பாத்து, என்னிட்டிருந்து என்னை காப்பாத்து என்ற கூடிய ஒரு முக்கியமான ஒளிதான். இன்னும் சுருக்கமாக சொல்லுகிறேன், இன்னும் நீங்கள் பேய்களை, வாழ்கிற பேய்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் எப்பொழுதெல்லாம் நாம் கடவுளுடைய நெறியிலிருந்து தவறி பிழை செய்கிறோமோ அப்பொழுது நீங்கள் அனைவரும், நாம் அனைவரும் சென்று கண்ணாடியை பார்த்தோம் என்றால் அங்கு ஒரு கொடூரமான பேய் தெரியும். கண்ணாடியை போய் பார்த்தோம்னா யார் தெரிவா? பார்க்கிறவங்க. அப்பதான் கொடூரமான பேய் தெரியும். நம்மையே நாம் கவனிக்க மறுக்கும் போது, என்னைக்காவது உங்க கண்ணை பார்த்து, கடவுள் எப்படி அந்த சின்ன கண் மொழிய போய் என் கண்ணுக்குள்ள வச்சாரு, எப்படி இது ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் எப்படி ஒரு புது உயிரை உருவாக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு ஆற்றலை எப்படி கடவுள் படைச்சிட்டான்னு சொல்லி நம்ம பிரமித்தது கிடையாது. ஏன்டா அந்த பக்கத்து வீட்டுக்காரனை கொண்டாந்து இங்கே வச்சேன், இவன் வந்ததுல இருந்து என் குடும்பத்துல தாண்டா இடி விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்க மனிதர்கள் மத்தியில் நாம் இயற்கையாக வாழ பழகவில்லை, செயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த செயற்கையாக வாழும்போதுதான் நம் கண்ணாடியை பார்த்து ஒரு முறை, பரவாயில்ல ஆண்டவரே, குழந்தையிலிருந்து இவ்வளவு தூரம் என்னை வளர்த்து எடுத்திருக்கிறேன், இது எப்படி வளர்ந்தது என எனக்கு தெரியவில்லை, என் மூக்கை பார்க்கிறேன், என் வாயை பார்க்கிறேன், இதன் மூலமாக உண்மை நான் புகழ்கிறேன் என்று சொல்லி நாம் அதன் மூலமாக செய்ய வேண்டும். ஆனால் நாம் அதை அப்படி செய்ய மறுத்து விடுகிறோம் என்பதுதான் பொருளாக இருக்கிறது. கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கிறோம், அன்னை மரியாள் போய் பரிந்து பேசுறாங்க. எப்பா ரசம் தீந்து போச்சு, என்ன சொன்னாங்க? ரசம் தீந்து போச்சு. இயேசு என்ன சொன்னாரு? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், எனக்கு நேரம். மரியா, புனித கன்னிமரியா சொன்னதில் ஒரு அர்த்தம் உண்டு. மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, அது தீர்ந்து விட்டது என பொருள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மகனே, ஏழை எளிய மக்களுக்கான ரசம் இல்ல, அவங்களுக்கு ரசம் கொடு. நீ பணக்காரன் பூரா நல்லா வந்து பண்டார மாதிரி சாப்பிட்டுட்டு வயிற்று நெப்பிட்டு போயிட்டான், முத பந்தியிலே உட்கார்ந்து காலியாக்கிட்டான், மடக்கு மடக்குன்னு குடிச்சு முடிச்சுட்டான். ஆனா ஏழைகள் சின்ன ஒரு மடக்கு கூட இல்லாம அப்படியே ஏக்கத்தோட வெளியில நிக்கிறாங்க. நீ செய்ய வேண்டிய அற்புதம் அவனுக்கு தான். அப்ப என்ன நடக்குது? கடவுள் என்னிடம் இருந்து என்ன அதிசயத்தை எதிர்பார்க்கிறார், பண்டத்தை மாற்றுகிறார் என்றார். என்னுடைய முயற்சி இருக்க வேண்டும் என்று சொன்னேன். ஒரு சிறுவன் 5 அப்பங்களை கொடுத்தான், 2 மீனை கொடுத்தான், அது 5000 பேருக்கு கொடுத்தார். இன்று நான் எண்ணத்தை இறைவனிடம் கொடுக்கிறேன். நான் கொடுப்பதைத்தான் அவர் பல மடங்கு ஆக்குறாரே ஒழிய அவர் பல மடங்கு ஆக்கி என்னிடம் கொடுக்கவில்லை. அதனால தான் புனித பவுல்ட்ட அழகா சொல்லுவார், என் அருள் உனக்கு போதும், நான் கொடுத்தது நிரம்ப தான் கொடுத்திருக்கிறேன், நீ அதை பயன்படுத்தி என்று சொல்லுகிறார். அதே போலதான் அன்னை மரியாள் கேட்கிறார், பின்னால் வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு ரசம் இல்லை, அவர்களுக்கு நீ அற்புதம் செய் என்பதை சுட்டி காட்டுகிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் 6 கல் ஜாடியில் தண்ணீரை நிரப்புகிறார்கள். 6 கல் ஜாடியுமே நீர் நிரம்ப ரசமாக மாறிவிடுகிறது, சுவையான ரசமாக மாறிவிடுகிறது. பணக்காரர்கள் உண்டதெல்லாம் சாதாரண ரசமாக மாற்றிவிட்டார். ஏழைகள் குடிக்கக்கூடிய ரசத்தை புனிதமான மிக உன்னதமான ஒரு சுவைமிக்க ரசமாக அவர் மாற்றிவிட்டார். இதுதான் ஆண்டவருடைய முக்கியமான பணி. நான் எதை கொடுக்கிறேனோ அதைத்தான் இறைவன் பன்மடங்கு ஆக்குவாரே ஒழிய, நான் கொடுக்காததை வைத்துக் கொண்டு இறைவா என் குடும்பத்தை பன்மடங்கு ஆக்கு என்றால் அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டார். அப்ப முயற்சி என்னிடம் இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய முயற்சி என்ன? சக்கேயும் முயற்சி எடுத்தார், நான் மரத்தில் ஏறுகிறேன் என முயற்சி எடுத்தார். நான் இயேசுவை காண வேண்டும் என்ற முயற்சி எடுக்கிறார். எப்பொழுது மரத்தில் இருந்து தரையிலிருந்து மரத்திற்கு உயர்ந்தாரோ, தரையான அந்த பாவத்திலிருந்து நான் உன்னத நிலைக்கு மாற வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். ஆண்டவர் அவருடைய முயற்சியை ஆசீர்வாதப்படுத்துகிறார். கெட்ட கல்வன் நல்ல கல்வனாக மாறியது முயற்சி. ஆண்டவரே, நீர் வான் வீட்டில் விண்ணுலகில் இருக்கும் போது அடியனை நினைத்து கூறும் என்று சொல்லுகிறார். அவர் உடனடியாக சொல்லுகிறார், நீ இன்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய். அவருடைய முயற்சி. இன்னைக்கு என்னுடைய முயற்சி என்ன?
அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடியது. இரண்டாவது, நான் எதை கொடுக்கிறேனோ அதைத்தான் அவர் பன்மடங்கு ஆக்குவாரே ஒழிய நான் கொடுக்காததை ஒருபோதும் அவர் ஆக்க மாட்டார். நான் எத்தனை கொடுக்கிறேன், 5 கொடுக்கிறேனா அதை 5000 பேர் சாப்பிட முடியும், அப்ப 10 கொடுக்கிறேனா 10,000 பேர் சாப்பிட முடியும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுட்டி காட்டுகிறார். இன்று நாம் எதை கொடுக்கிறோம்? இந்த திருப்பலியில ஒரு 3/4 மணி நேரம் நாம் முழுமையாக கொடுக்கிறோமா? எப்படா முடிப்பாங்கன்னு உட்கார்ந்து இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இன்னைக்கு எந்த ஃபாதர் தெரியுமா? நல்ல ஃபாதர், சூப்பர் ஃபாதர், பிரசங்கமே வைக்கலைன்னா அவர் ரொம்ப ஹோலி ஃபாதர். 5 நிமிஷத்துல பிரசங்கத்தை முடிச்சிட்டாருன்னா சூப்பர் ஃபாதர். கொஞ்சம் 10 நிமிஷம் கூடிருச்சுன்னா அவ்வளவுதான், இவரை தான் எதுக்கு இங்க சாமியார் ஆக்குனாங்கன்னு தெரியலன்னு சொல்லக்கூடிய மக்கள் நிலையிலும் இருக்கிறாங்க. அப்ப இன்று நாம் எதற்கு மாறிவிட்டோம்? என்னுடைய மணி நேரத்தை நான் எதற்கு கொடுக்கிறேன்? ஒரு 3/4 மணி நேரம் நான் முழுமையாக கொடுக்கவில்லை. ஆனால் அந்த காடியில் பாருங்கள், விளிம்பு வரை நீரை நிரப்பினார்கள். நானும் என் விளிம்பு வரை நீரை நிரப்ப வேண்டும், என் விளிம்பு வரை என்னுடைய ஆண்டவரை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு ஆசையில் வந்தோம் என்றால் அது மாறும். இல்லை என்றால் நம்ம வாழ்க்கை நாரும். அது தெரிஞ்சுக்கணும். நான் கொடுக்கலைனா, நான் கொடுத்தா என் வாழ்க்கை மாறும், நான் கொடுக்கலைனா என் வாழ்க்கை நாரும். அப்ப யாரும் நாட்டத்தை எடுக்க மாட்டாங்க, மாற்றத்தை தான் ஏற்குவார்கள். அப்ப மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவும் நாம் மாறவும் தயாராக இருக்க இந்த பலியிலே நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.